ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மத்திய புலனாய்வு ஆணையத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மத்திய புலனாய்வு ஆணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. இதற்கான மொத்த காலி பணியிடங்களானது 2000 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான தர ஊதியமானது 44,900 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவினை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ஆல்பா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவிற்குள் போகலாம். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் 2020. அதாவது ஆஃபீஸர் கிரேடு 2 லெவலில் உள்ள ஒரு பதவியாக உள்ளது. அதாவது மத்திய புலனாய்வு துறையில் உள்ள ஆஃபீஸர் 2 லெவலில் உள்ள ஒரு வேலை வாய்ப்பாக இது உள்ளது. மத்திய அரசின் குரூப் சிக்கான ஒரு பதவியாக இந்த பணியிடமானது உள்ளது. இதில் மொத்த காலி பணியிடமானது 2000 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கம்யூனிட்டி கேட்டகரியில் இதை டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. அன்ரிசர்வ் அதாவது ஓப்பன் கேட்டகரி பொது பிரிவினருக்காக 989 காலி பணியிடமானது உள்ளது. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை 113 இடங்கள் உள்ளது. ஓபிசி பேக்வேர்டு கிளாஸ் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் ரெண்டையும் சேர்த்து 414 இடங்கள் உள்ளது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரை 360 காலி பணியிடமானது உள்ளது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரை 121 காலி பணியிடமானது உள்ளது. மொத்தமாக 2000 காலி பணியிடமானது உள்ளது. இப்பணிக்கான ஊதியம் பார்க்கலாம். அதாவது லெவல் 7th பே மேட்ரிக்ஸ் படி இதற்கு ஊதியமானது வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. இப்பணிக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 44,900 வழங்கப்படுகின்றது. அதிகபட்சமாக 1,42,400 ரூபாயானது வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதியானது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு டிகிரி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுபோக கணினி சம்பந்தமான அறிவும் சற்று தேவைப்படக்கூடியதாகவே உள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு குறைந்தபட்ச வயதானது 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சமாக 27 என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் இதில் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்தவரை 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க 32 வயசு வரை உள்ளவங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரை 3 வயது தளர்வு அளிக்கப்படக்கூடியதாக இருக்குது. ஓபிசியில் எம்பிசி பிசி ரெண்டும் சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது ஓபிசின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 3 வருட ரிலாக்ஸேஷன் ஆனது அளிக்கப்படக்கூடியதாக உள்ளது. இதே துறையை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்க இப்பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு அதிகபட்ச வயதானது 40 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு
விண்ணப்பிப்பவர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்தியாவில் எந்த இடத்துலனாலும் பணி அமர்த்தப்படலாம் என்று அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் க்கான தேர்வு மையமானது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த 4 இடங்களில் மட்டும்தான் டயர் 1ன்னு சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வானது நடைபெற உள்ளது. இப்பணிக்கான முதல் நிலை தேர்வான டயர் 1 எக்ஸாமை பொறுத்தவரை மொத்தம் 100 கேள்விகளானது கேட்கப்பட உள்ளது. இக்கேள்விகளானது ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல், அனலைட்டிக்கல், லாஜிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் போன்றவற்றிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படக்கூடியதாக உள்ளது. அதுபோக ஆங்கில அறிவு சம்பந்தமான கேள்வி, பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளும் கேட்கப்படக்கூடியதாக உள்ளது. இது ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தேர்வானது நடைபெறக்கூடியதாக உள்ளது. ஒவ்வொரு தவறான விடைகளுக்கும் கால் மதிப்பெண்களானது மைனஸ் பண்ணப்படக்கூடியதாக உள்ளது. அப்போ 4 தவறான கேள்விக்கு நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு 1 மார்க், நம்ம எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணில் 1 மதிப்பெண் நமக்கு நீக்கப்பட வாய்ப்புள்ளது. இதற்கு டயர் 2ன்னு சொல்லக்கூடிய முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 2ஆம் நிலை தேர்விற்கு தகுதியானவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதில் இவர்களுக்கு கேள்வியானது எஸ்ஐ டைப்பில் கேள்வியானது கேட்கப்பட உள்ளது. அதாவது மொத்தம் 50 மதிப்பெண்ணில் கேள்வியானது கேட்கப்படக்கூடியதாக இருக்குது. இதற்கான கால அளவானது 1 மணி நேரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 30 மதிப்பெண்ணானது எஸ்ஐ ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20 மதிப்பெண்ணானது கம்பரிகன்சன்ஸ், அதுபோக ப்ரீசஸ் ரைட்டிங், அதாவது கட்டுரை ரைட்டிங், அதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை மினிமைஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இன்டர்வியூ நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவாங்க. அதாவது டயர் 3 3வது கட்டமாக இன்டர்வியூக்கு அழைக்கப்படுறாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த பணியிடமானது வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. அதாவது 2ஆம் நிலை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையாக இந்த பணியிடமானது வழங்கப்படக்கூடியதாக உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை, ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். www.mha.government.in சொல்லக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும், இந்த விண்ணப்பமானது விண்ணப்பிப்பதற்கான லிங்கானது வரக்கூடியதாக இருக்குது. அந்த போர்ட்டலை நீங்கள் பயன்படுத்தி இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இப்பணிக்கு விண்ணப்பிக்க கால அளவானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 19/12/2020 அன்று முதல் விண்ணப்பமானது விண்ணப்பிக்கலாம். அதாவது ஆன்லைன் மெத்தடில் தான் விண்ணப்பமானது அப்ளை பண்ண முடியும். இப்பணிக்கான விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாளானது 9/1/2021, அதாவது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை இதற்கான கால அளவானது வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆனது இதற்காக 100 ரூபாய் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ப்ராசஸிங் சார்ஜ் 500 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. த மேல் கேண்டிடேட் ஆஃப் ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரியை சார்ந்தவர்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்போ 500 +
600 ரூபாய் கட்டணமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் எஸ்சி எஸ்டி, ஆல் ஃபீமேல் கேண்டிடேட், ஆல் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் மட்டும்தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜை பொறுத்தவரை விண்ணப்ப கட்டணமானது 500 ரூபாய். அப்போ 500 ரூபாய் மட்டும் அவங்க பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய், மற்றவர்களுக்கு 600 ரூபாயானது கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயன்படவில்லைனாலும் உங்களோட நண்பர்களுக்கு பயன்பட வாய்ப்பானது உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மற்றொரு வேலைவாய்ப்பு தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See the next video. Thank you.